blessings, that you bestow your blessing upon all of us and in all our undertaking. So we want to commit this whole program into your hands. We pray all this in the name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Okay, we start the program proper now. We will now invite the worship team, right? Vijayarani and the team. Lead us in a time of worship. நம்மளோட worship team, ஸ்லேத்தார் தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் பாடகர் குழு வந்து பாடல்களை நடத்துவார்கள். Thank you. Hello. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Amen. சத்தமா பேசணும், சத்தமா சொல்லணும். சாப்பிட்டீங்கல்ல? இன்னைக்கு என்ன நம்மளுக்கு கிடைச்சது? நிறைய சாப்பாடு, விதவிதமாக சாப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு பழங்கள், அதிகமான பழங்கள் கொடுத்தாங்க, என்ன ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன நடக்கும்? தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்ட பிறகு. ஸோ எந்திரிச்சு பாடுவோமா? ஆழ்ந்து துதித்து பாடுவோமா? கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். அவர் எவ்வளோ நல்ல தேவன். இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லி பாடுவோமா? அடுத்த ஸ்லைட். மாறாதவர்
வேதம் சொல்லுகிறது, அவர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாத தேவனுமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த பாடலை பாடும். பாவங்கள் போக்கவே நம்முடைய சாபங்கள், நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்குபவர் ஒருவர் தான். அவர் பேர் இயேசு. பாடுவோமா? ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடுவோம். ஆமென். சந்தோஷமா இருந்தா என்ன செய்வீங்க? கைகள் தட்டுவீங்க. ஆமென். ஹalleluya. இந்த பாடல் என்ன சொன்னிச்சு? நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் இயேசு
ஒருவர் தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே எல்ரோயாக இருந்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே எபினேசராக இதுவரையில் உதவி செய்த தேவன் இயேசு ஒருவர் தான். ஆமென். பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடுவோமா? நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களுடைய மத்தியில் ஆண்டவர் ஆவுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஆண்டவர் நீர் அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் நன்மையான காரியங்களை செய்ய தேவன் நீர் அல்லவா தகப்பனே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களுக்கு உற்றார் உறவினராக தகப்பனே நண்பனாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தேற்றல வாழனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவர். பிரசன்னத்துக்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன்.
Okay, we want to thank the worship team for that good spirit-filled worship. I Worship. hope all of you have enjoyed the worship, right? கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya. Okay, every Saturday we conduct spoken English class. ஒவ்வொரு Over here. சனிக்கிழமையும் இங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க. Yeah, every Saturday except for the last Saturday of the month. கடைசி வாரத்தில் மாத்திரம் இருக்காது, மாதத்தில் 3 முறை. We start at 9 o'clock, 9 p.m. Well, the reason why we start so late is because many of them are still ஏன் working. 9 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்றால் எல்லாரும் வேலை முடித்து லேட்டாக வர்றாங்க, அதனால. And then we provide free dinner and then we start the English class. வந்த உடனே முதல்ல ஆகாரம், அதுக்கு பிறகு வகுப்பு. We have a retired teacher. Her name is Evelyn. I think she's somewhere here. நம்ம மத்தியில் ஈவ்லின் என்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, அவங்க தான் கற்றுக் கொடுக்குறாங்க. She helped me to prepare all the lessons and I just do the translation into Tamil. That's all. அவங்க வந்து எல்லா லெசன்ஸையும் பாடத்தையும் அவங்க ஒழுங்கு செய்து ஐயா கிட்டத்தில் கொடுக்குறாங்க, அவர் நடத்துகிறார். Can I confirm how many of you from Tuas? துவாஸ்ல இருந்து எத்தனை பேர் வந்தீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். Quite a number of you. Okay, for those of you who are in Tuas, we have one at 37 Virasamy Road. Every Saturday, Sunday, right? We have spoken English class. துவாஸ்ல 5:30 on Saturday and Sunday we have 5:30 and 7 p.m. Virasamy Road. துவாஸில் வாழ்கிறவங்க நீங்கள் வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 37 வீராசாமி ரோட்டுக்கு சனிக்கிழமை 5:30 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு 2 நாள்லேயும் ஆங்கில வகுப்பு இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படும். Indra has already given you all the flyers, right? Have you all received? Anybody haven't received the flyer? யாருக்கு இந்த கைப்பிரதி கிடைக்கல? Yeah. Indra, she haven't received. So two of you haven't received the flyers. Few of them here. Can you put up your hand, please? திரும்ப Okay, three. கைகளை உயர்த்துங்க. Okay. உங்களுக்கு அந்த These few haven't received the flyers for the spoken English class. ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான கையை உயர்த்திக்கிட்டே இருங்க, அவங்க வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வரணும், நீங்கள் கீழே போடலாம். Okay, next we want to invite the Praise Dance group, the PD group, right? Now they have presented before last year, right? In fact, they just did at the ladies' anniversary at Bliss Garden. I was there. I also invited by the ladies for the ladies' anniversary. They were there. அருமையான சகோதரிகள் கடந்த ஆண்டில் அருமையான ஒரு நிகழ்ச்சியை நம்மளுக்கு படைச்சாங்க. இந்த வருடமும் அவங்க படைக்க வந்திருக்கிறாங்க. அதை கண்டு நாம் யாவரும் மகிழ்வோம். So tonight they are going to present a mime. You know what's a mime, right? மைம். You know what's a mime? மைம் வந்து பேச்சு இருக்காது, சும்மா அந்த ஆக்ஷனில் காட்டுற ஒரு நாடகம். So maybe after I invite Pastor Solomon to translate the mime. ஓகே, அதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். Okay, here they are, the PD group. கைகளை தட்டி Praise God அவர்களை group. வரவேற்போம். Before the world began, you were on his mind, and every tear you've cried is precious in his eyes. Because of his great love, he gave his only son, and everything was done so you would come. There's nothing you can do that could make him love you more, and nothing that you've done that could make him close the door. Because of his great love, he gave his only son, and everything was done so you would come to the Father. Though your gift is small, broken hearts, broken
everything was done so you would come. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். உலகம் தோன்றும் முன் நடந்த சரித்திரத்தையே அவங்க வந்து நாடகமாக நம்ம இடத்துல நடித்து காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அது உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தை வந்து இயேசு. அவரை குறித்து பேசினாருங்க. அவருடைய அன்பு உங்கள் மேல் வைத்தபடினால அவர் என்ன செய்கிறார் என்றால், அது எல்லா காரியத்தையும் சரியாக வைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு உங்களை தேடி வந்தவர். பெரிய கரம் தட்டி அவர்களை வாழ்த்துவோம். தேங்க்யூ. I hear the power of His word and the power of His love. No matter how your life is broken, God can restore that life, right? No matter how it is. So that's what Christ came to die for each one of us, right? So tonight our pastor will speak more on this, right? Okay. They just did at Bliss Garden at Expo, as I mentioned just now. எக்ஸ்போவில் ஒரு கன்வென்ஷனில் அவர்கள் எல்லாம் ஆடி காட்டினார்கள். இன்று நம்ம மத்தியிலும் ஆடி காட்டினார்கள். It was the ladies' 50th anniversary. 50 years the ladies group has been here. 50 years, 50. 50வது ஆண்டு விழாவை அவர்கள் அந்த நாடகத்தை நடித்து காட்டினார்கள். Okay. All right. I want to thank the Praise Dance group for that wonderful presentation. All right. Before we invite Elim Church, okay, just to know, you have received another response slip. Don't throw it away, because after the message, you are supposed to fill up the response slip. Right? There are only 2 questions. We have shortened to 2 instead of 4. One is, I want to know more about Jesus. நான் இயேசுவை அதிகம் அறிய விரும்புகிறேன். And then the second one is, நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். I want to accept Jesus as my Savior. So there are 2 questions. Just fill up either one. Don't fill up both. Either one. Okay? இந்த கைப்பிரதியில் 2 கேள்விகள். இயேசுவை விரும்ப வாஞ்சிக்கிறேன் அல்லது இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஏதாவது ஒன்றை நீங்கள் பூர்த்தி செய்து அந்த காரியதரிசிகிட்ட கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதை எங்கும் போட்டு விடாதீர்கள். ஐயா பேசினவுடன் அதை நாங்கள் கேட்போம். அதை நீங்கள் ஃபில் அப் செய்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும். Okay, I think the worship team, they have to leave now, right? Are you all leaving? Yeah. Because they have to prepare for tomorrow morning's anniversary service, right? So they have to leave. Have you got your dog gift? Have you collected? Collected already, right? Okay, very good. Go ahead and collect. Okay. Yeah. Just to don't go away soon, because at the end of the service, we have something for you all. Dog gifts, right? உங்களுக்கெல்லாம் டாக் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசு போட்டெல்லாம் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் செல்லணும். சரியா? As I told you, the church not only present all the food for you all, they also present dog gift for all of you. சாப்பாடு மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு ஒரு பொட்டலத்தையே கொடுக்க அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. And the dog gift, the value of each gift pack is worth about $15. ஒரு பைக்குள்ள வந்து 15 வெள்ளிக்கு மதிப்புள்ள பொருட்கள் உள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. The church want to bless all of you. உங்களை எல்லாம் இந்த திருச்சபை ஆசீர்வதிக்கும்படிக்கு இதை செய்கிறார்கள். And not only that, after there will also be another mystery gift. அது மாத்திரமல்ல, இன்னும் gift இருக்குது உங்களுக்கு. So if you want to wait for the mystery gift, don't go back. Stay until the end. அது வந்து என்ன giftன்னு இப்ப சொல்ல மாட்டோம். நீங்க கடைசி வரைக்கும் இருந்து அதை பெற்றுக்கொண்டு செல்லணும். Okay, now I want to invite the Elim Church, Revival Church, and they are going to give 2 items, the song and dance item, right? Yeah. ஈலிம் ரிவைவல் திருச்சபையை கரம் தட்டி வரவேற்போம். அவர்கள் வந்து 2 ஐட்டம் நமக்கு வழங்குவார்கள். Yes.
Thank you, Jesus. நல்ல அருமையாக பாடினாங்க. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். இந்த பிரதரும் ஆடினார்ல, அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போம். Okay, we want to thank the group from Elim Revival Church. Just now you saw Irudaya Raj, right? And then Christy, right? Christy is the daughter of the pastor Daniel and Shisasila, right? So give them a hand, huh? Wonderful performance. Really well. Okay, now it's your turn, right? Your turn to sing and your turn to give testimonies, right? Because of time, we cannot have some, so sorry, right? Okay, so we want to open this time to the floor, right? You can come and sing, or you want to come and dance. இது உங்கள் நேரம். நீங்கள் வந்து டான்ஸ் ஆடலாம், இல்லாட்டி பாடலாம், or you want to give your testimony. அல்லது ஏதாச்சும் சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லலாம். Testimony about how. உங்கள் நேரம், நீங்கள் முன்னால் வரலாம். Or it can also be about your testimony about your work experience. உங்களோட வேலையை குறித்து கூட நீங்கள் பேசலாம். சிங்கப்பூரில் வேலை செய்து அனுபவத்தை குறித்தும் பேசலாம். We cut it short, 3 minutes or so. ஒரு ஆளுக்கு 3 நிமிஷங்கள் So கொடுக்கப்படும். that more people can come and share. யார் வரா? Okay? All right. Anybody want to start first? We open this to anyone. உங்கள் பேர்? பேர் ஜான் டேனியல். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கை ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்தது. வேலை செய்யும்போது எலும்பு கிராக் ஆகிட்டு இருந்துச்சு, கை ஃப்ராக்சரு. ஆனாலும் 20 days எனக்கு ஆச்சு. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சுக்கிட்டேன், எனக்கு கை இது குணம் அடையணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி எனக்கு சீக்கிரமாக குணம் அடைஞ்சது. ஆண்டவருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாங்க வாங்க ஐயா, ரொம்ப நன்றி. அடுத்த ஆளு வாங்க. சரவணனுங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் ஓடியாங்க. உங்கள் சாட்சி ரத்தின சுருக்கமாக இருக்கணும். ஆமென். ஏன்னா அப்புறம் பாஸ்டருக்கு டைம் இல்லாமல். இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். உமை நினச்சி நானும் முருகி போனேனே, கண்ணு கலங்கி நானும் கதறி நின்றேனே. உமை நினச்சி நானும் முருகி போனேனே, கண்ணு கலங்கி நானும் கதறி நின்றேனே. திக்கற்று போல் திரிந்தேன், திசை மாறி அலைந்தேன். திக்கற்று போல் திரிந்தேன், திசை மாறி அலைந்தேன். தேடி வந்து என்னையும் தெரிந்து கொண்டீரே, தேடி வந்து என்னையும் தெரிந்து கொண்டீரே. இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். பாவத்தில் மரித்திருந்தேன், பாவி என்னை மீட்டெடுக்க. பாவத்தில் மரித்திருந்தேன், பாவி என்னை மீட்டெடுக்க. பரிகார பலியானீர் என்னையும் மீட்டிடத்தான். பரிகார பலியானீர் என்னையும் மீட்டிடத்தான். இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே,
உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். ஒரு கோடி சோத்திரங்கள் சொன்னாலும் போதாது, ஒரு கோடி சோத்திரங்கள் சொன்னாலும் போதாது. ஐயா உன் திருமுகத்தை கண்டாலே போதுமே, ஐயா உன் திருமுகத்தை கண்டாலே போதுமே. இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். அற்புதரும் நீங்க தான், அதிசயரும் நீங்க தான், அற்புதரும் நீங்க தான், அதிசயரும் நீங்க தான். வல்லவரும் நீங்க தான், என் நல்லவரும் நீங்க தான், வல்லவரும் நீங்க தான், என் நல்லவரும் நீங்க தான். இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். கருவினில் கண்டெடுத்த கர்த்தர் நீரையா, கண்மணி போல் காத்து வரும் தெய்வம் நீரையா. கருவினில் கண்டெடுத்த கர்த்தர் நீரையா, கண்மணி போல் காத்து வரும் தெய்வம் நீரையா. இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவே. இயேசுவே இயேசுவே எந்தன் தெய்வமே, உமையன்றி வேறு யார பாடி மகிழுவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னும் 2 பேருக்கு இடம் உண்டு, வந்துட்டாரு. சௌரி, பெரிய கைதட்டு கொடுவோம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சமென்று வருவோரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருவோரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகனே மகளே என்று வாழ்த்திடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் பெறவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கடன்பட்ட போது நமக்கு உதவுவார் இல்லை, கஷ்டப்படும் போது நமக்கு தீர்ப்பவர் இல்லை. கடன்பட்ட போது நமக்கு உதவுவார் இல்லை, கஷ்டப்படும் போது நமக்கு தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, அது கஷ்டங்களை தீர்க்க அது முன் வரவில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, அது கஷ்டங்களை தீர்க்க அது முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் பல இருப்பதெல்லாம் சும்மாங்க, உலகத்தில் தெய்வங்கள் பல இருப்பதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க.
உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அழகாக பாடின சௌரிமுத்து அவர்களுக்கு அருமையான பரிசு. இப்பொழுது ஒரு ஐயா வந்திருக்கிறார். ஐயா வாங்க. ஐயா முஸ்லீமில் சேர்ந்தவர். இயேசு அவரை தொட்டு அவருடைய சரீரத்தில் சுகத்தை கொடுத்து மரண படுக்கையில் உள்ளவரை விடுதலை ஆக்கி ஆண்டவர் இயேசு அவரை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு பாடலை பாடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பிற மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் மதத்திலிருந்து வந்தவன். இருந்தாலும் எனக்கு அறிமுகமான ஒரு பாஸ்டர் தான் எங்களுக்கு தெரியும். அதிகமான அறிமுகம் பண்ணது என்னுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் கூட நான் 2 முறை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி வந்தேன். அப்பொழுது தான் என்ன ஒரு விசுவாசம்தான், மரண படுக்கையில் இருக்கும்போது என்னுடைய மனைவிக்கு ஒரு விசுவாசம் என்னான்டா, கணவன் மனைவியை இறைவன் இணைத்தார், ஒருவனாக இணைத்தார், ஒருவனுக்கு ஒருத்தன்ட்டு ஒருவனை இணைத்தார். இருந்தாலும் கூட ஒரு மரண படுக்கையில் நான் இருக்கும்போது என்னை பிரிச்சிடுவார் என்று அவங்களுக்கு விசுவாசம் வந்தது, பிரிக்க மாட்டார் என்ற விசுவாசம் வந்தது. அப்பொழுது தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என் மனைவி தந்தோஷி ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் செய்து எனக்கு சுகமாக இருந்து. இருந்தாலும் கூட அவர் நான் துதிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சியோடு இருந்துருந்தேன். அப்பொழுது தான் நான் ஒரு பாடல் மூலிமா பாடணும் அப்படின்ட்டு விசுவாசம் இருந்தேன். அப்போ தான் நான் சங்கீத ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீ என்ன உன் நாமத்தை நான் எப்படி மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், சங்கீதம் 105 உள்ள வசனத்தின் பிறகு சில வார்த்தைகளை சொன்னார். அதன்படியே நான் அதை வச்சு நான் ஒரு பாடல் மூலிமா எழுதலான்ட்டு பாடினேன். அது எனக்கு ஒரு பாடலாக வந்தது. அது அந்த பாடல் இப்போ நம்ம நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் என்னால் மறக்கப்படுவதில்லை. நானே உன் தேவன், நானே உன் ஜீவன், நான் உன்னை மறப்பேனோ. நானே உன் தேவன், நானே உன் ஜீவன், நான் உன்னை மறப்பேனோ. நான் உன்னை மறப்பேனோ. சத்தியமும் ஜீவனும் நானே, வாசலும் வழியும் நானே. சத்தியமும் ஜீவனும் நானே, வாசலும் வழியும் நானே. நான் சொல்லும் வார்த்தை மாறாது, நான் உன்னோடு இருப்பேன், பயம் ஏது. நான் சொல்லும் வார்த்தை மாறாது, நான் உன்னோடு இருப்பேன், பயம் ஏது. நானே உன் தேவன், நானே உன் ஜீவன், நான் உன்னை மறப்பேனோ. நானே உன் தேவன், நானே உன் ஜீவன், நான் உன்னை மறப்பேனோ. நான் உன்னை மறப்பேனோ. ஆதியும் அந்தமும் நானே, அல்பமும் மேகவும் நானே. ஆதியும் அந்தமும் நானே, அல்பமும் மேகவும் நானே. உன்னாவினில் வாக்கில் நான் இருப்பேன், மரணமும் ஜீவனும் நாவில் உண்டே. உன்னாவினில் வாக்கில் நான் இருப்பேன், மரணமும் ஜீவனும் நாவில் உண்டே. நானே உன் தேவன், நானே உன் ஜீவன், நான் உன்னை மறப்பேனோ. நானே உன் தேவன், நானே உன் ஜீவன்,
நான் உன்னை மறப்பேனோ, நான் உன்னை மறப்பேனோ. மண்ணாலே படைத்தேன், என் ஜீவன் கொடுத்தேன், பேர் சொல்லி நான் அழைத்தேன். மண்ணாலே படைத்தேன், என் ஜீவன் கொடுத்தேன், பேர் சொல்லி நான் அழைத்தேன். இக்கட்டு நேரத்தில் நீ அழைத்தால் ஒத்தாசை செய்ய நான் வருவேன். இக்கட்டு நேரத்தில் நீ அழைத்தால் ஒத்தாசை செய்ய நான் வருவேன். நானே உன் தேவன், நானே உன் ஜீவன், நான் உன்னை மறப்பேனோ. நானே உன் தேவன், நானே உன் ஜீவன், நான் உன்னை மறப்பேனோ, நான் உன்னை மறப்பேனோ. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை, என்றோ கைவிடுவதில்லை. ஷுக்கூர் ஐயாவுக்கு இன்னொரு பெரிய கைதட்டு கொடுப்போம். Okay, we really want to, time is catching up. It's already 10:25. நேரம் கடந்து போய்கிட்டு So இருக்கிறது. I'm sorry, wish we can have more time, but because of time constraint, we have to put a stop here, right? I know there's still others who want to sing, but maybe we reserve for December. December we have a pre-Christmas celebration, right? நிறைய பேர் பாட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் நேரம் கடந்து விட்டபடினால டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதில் வந்து பாடுங்க, சரியா? Okay, so now the main highlight of tonight's meeting is the message. இந்த முக்கியமான நேரத்திற்கு வந்திருக்கிறோம், அது ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம். We want to invite Dr. Reverend Babu. He's no stranger. ரெவரண்ட் டாக்டர் பாபு ஐயாவை நாம் கரம் தட்டி வரவேற்போம். He is a senior pastor from Landmark Church, right? லேண்ட்மார்க் திருச்சபைக்கு பெரிய போதகராக இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். Hallelujah. No, it's a great joy to see each and every one of you tonight. இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் பார்க்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம். இது என்ன விழா? இது என்ன விழா? சொல்லுங்க, என்ன விழா? என்ன சுதந்திரம்? ஏப்பா, நம்ம ஊர் சுதந்திரம் ஐயா. கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா நம்ம ஊர் விடுதலை பெற்று 69 ஆண்டுகள் ஆகிற இந்த நாளை கொண்டாடுகிற ஒரு விழா. அல்லேலூயா. நல்ல இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் கேட்டு உண்ட மயக்கருக்கும் தொண்டருக்கும் உண்டு. நம்ம பாட்டு தாலாட்டு பாடுற மாதிரி இருந்து கேட்டு உட்காந்து எனக்கு வந்து இப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மேலே ஏற்றிருக்கிறாங்க. தூங்குறவங்களெல்லாம் எழுப்புற வேலை எனக்கு. ஹலோ, நல்ல பாடல்லாம் பாடணும். விசேஷமாக இந்த 69வது சுதந்திர தினத்தில் இந்தியன் என்று சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். நல்ல கரங்களை தட்டி. இந்த ஊரில் நம்ம இந்தியன் சொன்னால் தலை நிமிர்ந்து நடக்கணும்யா. நம்ம இந்தியன் சொல்கிறதுக்கு வெக்கமே படக்கூடாது. எத்தனை பேர் எல்லாம் சொல்லுவீங்க? ஆமாம். உலகத்தில் ஏதேதோ இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் நல்லா ஒரு பாட்டு பாடிச்சு, தம்பி நல்லா டான்ஸ் ஆடின ராஜா, உன் பேர் என்ன? தேவராஜா. இருதயத்தில் ராஜி, இருதயத்துக்கு அவன் ராஜி. கரங்களை தட்டி அவனுக்காக நான் குத்துனான் பார்த்தீங்களா? அவன் வந்து குத்துன குத்து வந்து மெட்ராஸ் குத்து, சத்தமாக வரலையா? நல்லா ஒரு குத்துனான், இருந்தாலும் கர்த்தருக்காக குத்துனான். சத்தமாக வரலையா? அப்படி தேவனுக்காக பாடுகிற ஒரு பாடல் நமக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 50 நிமிஷம், ஆனால் நான் அவ்வளோ நேரம் பேச போகிறதில்ல. சத்தமாக வரலையா? உங்கள் மனசில் நீங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கிறீங்க, ஆனாலும் உள்ள என்ன சொல்லுது, பஸ் எத்தனை மணிக்கு போகும்னு தெரியாது. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது எனக்கு மாத்திரம்தான் தெரியும். 7 மணிக்கு மேலே போனால் அங்கே இருக்கிற சூப்பர்வைசரை மூஞ்ச பப்பாயா ஃபேஸ் மாதிரி பார்ப்பான். இவன் எத்தனை மணிக்கு முடிக்க போகிறான்?
இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க உனக்கு நான் சுருக்கமாக செய்தியை கொடுத்துட்டு உனக்கு மேலே வேகமாக நான் ஓட போகிறேன். கரங்களை தட்டி, நல்ல சத்தமாக கரங்களை தட்டி. இந்தியாவிலே பல மாநிலங்களிலும் பல டிஸ்ட்ரிக்டில் நம்ம பிறந்திருந்தா கூட இங்கே ஒன்று கூடி இந்தியாவுடைய 69வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி சந்தோஷமாக. ஏன் இந்தியன் சொன்னால் பெருமைப்படணும்? இந்தியன் சொல்கிறதுல என்ன பெருமை இருக்குது? உலகத்திலே நம்ம பாஸ்போர்ட் வந்து ஒரு இத்து போன பாஸ்போர்ட்டுன்றான். ஆனால் இந்தியன் சொல்லும் பொழுது தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலைமையிலே இப்போ உலகம் இருக்குது. நல்ல கையை தட்டி சத்தமாக சொல்லு. எதுக்கு சொல்கிறேன்? ஆமாம் சொல்கிறான். உலகத்தில் பெரிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம், பில்கேட்ஸ் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன், அவனை மட்டும் யாருமே இல்லைன்னு. ஆனால் அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை இப்போ சிஇஓவாக இருக்கிறவன் நம்ம இந்தியன். கரையில தட்டி. ஐயோ, இந்தியன் தேவைப்படுறாயா? அதுக்காக தான் கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறாரு. HCLன்னு கம்ப்யூட்டர் ஃபுல்லாக உலகம் இருக்குது. அங்கே பார்த்தா இந்தியாவில் HCL இல்லாத நேரமே கிடையாது. அந்த HCLுடைய சீஃப் ஆஃபீஸர் யாருன்னு சொன்னால் சிவநாடார்னு சொல்கிற இன்னொரு இந்தியன். கரையில் தட்டி கத்த துதிப்போம். இது எல்லாத்துலேயும் பாட்டு பாடுறோம். இந்த இடத்துக்கு எங்கே வரணும், இந்த பெதஸ்டா ஃப்ராங்கல் எங்கே இருக்குது நமக்கு தெரியாது. தெரியாமல் எங்கே போகிறோம்? கூகுளில் போய் ஐயோ என்ன இருக்குது, தமிழில் கூகுள் இருக்குதா, அதுக்கு கூகுள் இருக்குதா, என்ன இருக்குது கூகுளில் நானும் நீயும் தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் கூகுளில் நம்மை போல ஒரு இந்தியனை தேடி சுந்தரம் பிச்சை என்கிறவனை கண்டுபிடித்து அவனை சேவனா மாற்றிருக்குது. அதுக்காக தான் சந்தோஷப்படணும். அதுக்காக கர்த்தரை நாம் உயர்த்தி பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளில் 69 வருஷம் சுதந்திரம். உலகத்தில் எந்த ஊர்லையும் இல்லாத சுதந்திரம் நம்ம ஊரில் தான் இருக்குது. பிரைம் மினிஸ்டரையே மேடை போட்டு திட்டலாம், அவ்வளோ சுதந்திரம் நம்ம ஊரில் இருக்குது. இந்த ஊரில் கூட வாய் திறக்க முடியாத சூழ்நிலையில் தேவன் என்னையும் உன்னையும் இந்தியனாய் பிறந்திருக்கிறதுல நான் நீயும் ரொம்ப சந்தோஷப்படணும். சத்தமாரோ அல்லையா? இப்படி 69 வருட சுதந்திரம், 69 வருடங்கள் கடந்து இந்த நாளிலே சுதந்திரத்தை இந்த தேசத்தில் கூட அனுபவித்து கொண்டிருக்கிற நமக்கு அரசியல் ரீதியாக ஒரு சுதந்திரம் கிடைத்தது. நாட்டின் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு சுதந்திரம் கிடைத்தது. வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி அவனிடத்திலிருந்து ஒரு சுதந்திரத்தை பெற்றோம். பெற்று 69 ஆண்டுகள் ஆன பிற்பாடு இந்த ராத்திரி வேளையிலே சிங்கை தேசத்திலே இந்த சுதந்திரத்தை கொண்டாடும் பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷம், நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் இருக்கும்படியாய் கர்த்தரின் இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். உன்னை பார்க்கும்போது நான் ஒரு பையன் பாடினா பாருங்க, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார்னு ஒரு பாட்டு பாடினால, அதே போல் இந்தியாவில் பிறந்து எல்லா காரியங்களும் படித்து இந்த சிங்கை தேசத்துக்கு 25 வருஷங்களுக்கு முன்பாக வந்து இந்த நாளிலே இந்த தேசத்தில் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன்னு சொன்னால் இந்தியன் என்பதிலே பெருமைப்படுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். எவ்வளோ பேர் இருக்கலாம். கர்த்தர் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் மகா பெரிய ஒரு ஞானத்தை வச்சிருக்கிறார். உலகத்தில் இருக்காத கம்ப்யூட்டரோட பிரெயின் உனக்கு எனக்கு இருக்குது. சத்தமாரம் இல்லையா? அதனால தான் எங்கெங்கேயோ போகிறோம். சைனாக்காரன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். மைக்கை கண்டுபிடிக்கிறான், கேமராவை கண்டுபிடிக்கிறான், நம்ம நடந்து போகிற செருப்பை கண்டுபிடிக்கிறான், உட்கார்ந்துருக்கிற நாக்காளியை கண்டுபிடிக்கிறான். ஆனால் நம்ம எப்போதுமே புத்திசாலி. சத்தமாரம் இல்லையா? 1லேருந்து 9 வரைக்கும் கண்டுபிடிச்சவன் சீன, 0 கண்டுபிடிச்ச நம்மாலே. கரங்களை தட்டி கர்த்தரை துதி. இப்படிப்பட்டதான ஒரு மகா உன்னதமான ஒரு அறிவை பெற்றிருக்கிற நீயும் நானும் 0 மாதிரி அனுமே வராது. அப்படி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் நம்பாளு. அப்படி இருக்கிற இந்த தேசத்தில் உனக்கும் எனக்கும் இன்னைக்கு மோடி சொல்லியிருக்கிறான், யார் அரசாண்டாலும் பரவாயில்ல, ராம ஆண்டாலும் பரவாயில்ல, ராவண ஆண்டாலும் பரவாயில்ல, ஒன்று சொல்லியிருக்கிறான், இன்னும் 20 வருஷத்தில், சொல்லுங்கள் எத்தனை வருஷத்தில்? 20 வருஷத்தில் இந்தியா வந்து கேமரா கண்டுபிடிக்காது, செருப்பு கண்டுபிடிக்காது, நாக்காளியை கண்டுபிடிக்காது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ராக்கெட்டையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய திறமை உள்ள திறனாளர்கள் இந்தியாவிலிருந்து வருவார்கள் என்பதை இந்த ராத்திரி வேளையில் சொல்லிக்கொண்டு நான் பெருமைப்படுகிறேன். இதெல்லாம் சொல்லின பிற்பாடு இவ்வளோ சந்தோஷம் நமக்கு இருக்கியா? அரசியலிருந்து ஒரு விடுதலை, நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு விடுதலை, நமக்கு கிடைக்கப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை, இந்த எல்லா விடுதலை இருக்கும் பொழுது நம்முடைய ஆன்மீகத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். நமக்குள் இருக்கிற உள்ளான மனுஷனுக்கு ஒரு விடுதலை வேணும். The soul needs a liberation. நம்முடைய ஆத்மாவிற்கு மகா பெரிய ஒரு சுதந்திரம் வேணும். 69 வருஷ சுதந்திரம். நமக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீ நானும் இந்தியாவில் போனால் கூட நம்ம டிரைவரை பார்த்து பயப்படுறதில்லை. பஸ்ஸில் ஏறி உட்காந்தா மத்து கீர் தான் நம்ம ஊரில். என்ன கீரு? ஹலோ, என்ன கீரு?
எடுத்து போடுவான் பாருங்க, பக்கத்தில் இருக்கிற எடுத்துட்டு வருவான். ஆனாலும் ஓட்டுவான், நல்லா ஓட்டுவான். இங்கே எல்லாமே எலக்ட்ரானிக். மனுஷனே இல்லாமல் ட்ரெயின் ஓடுது, டிரைவரே இல்லாமல் ட்ரெயின் ஓடுற ஒரு ஊரில் இருக்கிறோம். என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்தோமா? அந்த டிக்கெட்டு நம்மளால இப்போ ரொம்ப ஸ்டைலாக தடவுறான், ஈஸி லிங்கை இப்படின்னு தட்டுறான், உடம்புல இப்படி போய் இப்படின்னு தைக்கிறான், திறக்குது. இப்படிலாம் திறந்து உள்ளே போன பிற்பாடு அதுக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாவது நம்ம லிட்டில் இந்தியாவில் கொண்டு போய் சேர்த்துறோம். ஹலோ, உள்ள ஏறணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சிலர் உள்ள ஏறணும்னா தூங்கிடுறான் கூட. அதில் ஒரு கனவு போட்டு லிட்டில் இந்தியாவில் இறங்குறான். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? போக வேண்டிய இடத்திற்கு நாம் போய்விடுவோம் என்று சொல்லி. இந்த ராத்திரி வேளை இந்த திருச்சபையார் நமக்கு இந்த திருச்சபையை திறந்து கொடுத்து இந்தியர்களாகிய நமக்கு இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக இந்த பெதஸ்தா பிராங்கல் சர்ச்சுக்காக இந்தியர்களாகிய நாம் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி. ஒரு சீன ஜனங்களுக்கு இந்தியர்களை குறித்த ஒரு பாரம், ஒரு சீன ஜனங்களுக்கு the mimes, the sister who played the mimes, we thank God for you. அழகாக இந்த மைம்ல வந்து பாஷையே இல்லாதபடி பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய அன்பும் எல்லாவற்றையும் செய்து முடித்து என்னையும் உங்களையும் அவரிடத்தில் அழைக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம், இத்தனை வருஷமா பாஸ்டரா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு, ஒரு கழுதை இருந்துச்சு. ஹலோ, என்ன இருந்துச்சு? ஐயோ, நீங்கள் பேசணும், எனக்கு ஒரு வியாதி இருக்குது. நான் பேசும்போது நீங்கள் பேசினா நான் தூங்கிடுவேன், அப்புறம் நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போக முடியாது. அதனால் நீ ஏதாவது பதில் சொன்னீங்கன்னா நான் சொல்லிவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு, ஒரு கழுதை இருந்துச்சு. கழுதை நம்ம ஊரில் ரொம்ப நல்ல பேர். கழுதை கேட்டா கூட்டிச்சேவரு. ஐயோ, படிக்காத இந்த கழுதையை கொண்டு போய் நடு வீட்டில், ஐயோ என்ன பழம் பண்ணி பார்த்தியா. ஆனால் எங்கள் ஊரில் கழுதைக்கும் ஒரு மவுஸ் இருக்கு, அதுக்கு ஃப்ரேம் போட்டு முன்னாடி கடையில் மாட்டி வச்சிருப்பான், என்னை பார் யோகம் பிறகுன்னு சொல்லி. அந்த கழுதைக்கு ஒரு நல்ல பேர் எங்கள் ஊரில் தான் இருக்குது. எத்தனை பேர் நல்ல சொல்லுவீங்க? அப்போ அந்த கழுதையை நாய்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, நாயே நாயே, என் முதலாளி எப்போ பார்த்தாலும் என்ன அடிச்சுன்னு இருக்கிறான். காலையில் எந்திரிச்சு அடிக்கிறான், மத்தியானம் அடிக்கிறான், ராத்திரி படுக்க போகாமல் கூட எத்தி உடச்சு தான் போகிறான். என் வாழ்க்கையே ரொம்ப இக்கட்டாக இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி நாய்கிட்ட அழுதுச்சு. நாய் சொல்லிச்சு, கவலைப்படாத, உன்னை உங்கள் முதலாளி கட்டி வைக்கிறதில்ல, ஏன்னா நீ போக மாட்டேன்னு தெரியும், அதனால் கட்டி போடாமல் வச்சுருக்கிறான். நடுராத்திரில் என்ன பண்ண, ஒரு 2 மணிக்கு ஏஞ்சி ஓடிடு. ஏஞ்சே, ஐயோ என்ன ஒரு அழகான ஒரு இது கொடுத்து வச்சிங்களா. மிருகம் கூட ஒற்றுமையாக பேசுது, நம்ம தான் பேசுறதில்ல. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆள் முன்னாடி ஏறினான்னா நமக்கு குழி வாட்டுருவேன் நம்மால் தான். சீனனுக்கும் தெரியாது, மலாய்க்காரனுக்கும் தெரியாது. நம்ம ஒரு அடி முன்னாடி போனால் நமக்கு இழுத்து விடுறது யாரு? நம்மளே தான். அவனுக்கு நண்டுக்கதை, அவனும் போக மாட்டான், நம்மளையும் போக விடவே மாட்டான். அதனால தான் நம்ம என்றைக்கும் அப்படியே இருக்கிறோம். நேற்றுக்கும் இப்படி தான் இருக்கிறோம், முந்தா நேற்றுக்கும் இப்படி தான் இருக்கிறோம், இன்றைக்கும் இப்படி தான் இருக்கிறோம், நாளைக்கும் அப்படியே தான் இருப்போம். இப்படி இருக்கும் பொழுது சொன்னோன்னே கழுதை சொல்லிச்சு, நீ சொல்கிறது நல்ல யோசனை தான், ஆனாலும் எங்கள் வீட்டில் முதலாளி அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அழகான பொண்ணு இருக்குது. பார்த்தியா, இப்போ பொண்ணுன்னு சிரிக்கிறப்பார், எல்லா கண்ணும் அப்படியே மலர்ந்து போயிருக்குது. அதுக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்குது. எப்படிலாம் அந்த பொண்ணு கம்மியாக மார்க் எடுத்து ஃபெயில் ஆகுதோ முதலாளி சொல்லுவான், ஏய் இப்படி ஃபெயில் ஆகிட்டே உனக்கு இந்த கழுதையை தான் கட்டி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதனால எப்படியாவது அது ஃபெயில் ஆகிட்டு நான் கட்டிக்க போகிறேன்னு ஒரு அற்பாசையில் தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை. இப்படி இருக்கிற கழுதைக்கே ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், இந்த ஊரில் வேலை செய்கிற உனக்கு எனக்கும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல பாடல்களை பாடினார்கள். யார் இந்த இயேசு? இந்த இயேசு என்கிறவர் யார்? உன்னை போல இந்த இயேசுவை அறியாதபடி 25 வருடங்களுக்கு முன்பதாக தகப்பனை கொலை செய்து விட வேண்டும், அவன் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி கொலை செய்கிற ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிறு பையனாய் காணப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். யார் இந்த இயேசு? நான் பிறக்கும் பொழுது என்னை குறித்து ஒரு ஜோசியம் சொல்லப்படலை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எப்படி பிறப்பேன் என்று தெரியவில்லை. ஆனாலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்கிற வேத பகுதியிலே அழகாக தீர்க்கதரிசி எழுதி வைத்திருந்தான். அவன் என்ன எழுதி வைத்திருந்தான்? எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு. ஐயோ, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து 700 வருடங்களுக்கு முன்பதாகவே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதியியல் என்று சொல்லுகிற கெமிஸ்ட்ரியில் ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு சேர்ந்தால் அதற்கு பலன் உண்டு.
ஆனால் அந்த தம்பி பாடினா இருதயராஜ், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஒரு சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். செத்து போயிருந்த லாசருவை உயிரோட வா என்று சொல்லி அழைத்தவர். குருடனாய் காணப்பட்ட மனுஷனுக்கு கண் பார்வை கொடுத்தவர். இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தாக்கா நம்ம சிங்கப்பூர்லையும் சரி இந்தியாவிலையும் சரி பஞ்சமே இருக்காது. சதமரம் இல்லையா? இந்த ஊருடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர் தர்மன் சண்முகரத்னம். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். ஏன் தெரியுமா? நான் பேசுகிறது வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாங்க. சதமரம் இல்லையா? எங்கள் ஊர்லேயாவது எதையா ஒன்று பேசிட்டு போயிடலாம். இங்கே பேசின பிற்பாடு இதை கொண்டு போய் எங்கேயாவது கூட்டிங்கன்னா போலீஸ்காரன் என் வீட்டில் வந்து நிற்பான். நின்னாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டு போகிறேன். தர்மன் சண்முகரத்துக்கு இல்லாத ஒரு ஞானத்தை கொடுத்தது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. எங்கள் ஊரில் சிதம்பரம் ஒருத்தன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தான். இப்போ எவனும் இருக்கிறான். அவனுக்கு இல்லாத ஞானத்தையும் அவனுக்கு இல்லாத அறிவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உடையவராக இருக்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேர்களுக்கு போஷித்தார் என்று சொன்னால் அவர் மாபெரும் பொருளாதாரவாதி. அல்லேலூயா. He was the greatest economist during his time. அவரை போல ஒரு தேவன் என் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையிலும் இருப்பார் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நான் காணப்படுவோம். அல்லேலூயா. அப்பா விட்டு ஓடிட்டான். படிக்கிறதுக்கு காசு கிடையாது. 9 வயசில் ஆக்சிடெண்ட்டில் கை போயிடுச்சு. இப்போ 2 கை இருந்தாலும் இந்தியாவில் வேலை செய்ய முடியாது, படிக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வயசான பாட்டி இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது போல நான் ஆஸ்பத்திரியில் இருந்த நாட்களிலே ஒரு வயதான மூதாட்டி என் இடத்துல வந்து, தம்பி இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோ, உன் வாழ்க்கை மாறும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. 9 வயதில் அந்த இயேசுவை அறிந்த நான் 13 வயதில் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு எனக்கு வயசு 46 வயசு. இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை சோத்துக்கு நான் பிச்சை எடுத்ததில்லை. காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை போஷித்து கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பனை காட்டிலும் அதிகமாக படிச்சிருக்கிறேன். சத்தமாக இல்லையா? அந்த ஆள் தமிழ்நாட்டில் வந்து லேபர் கமிஷனரு. என்ன கமிஷனரு? தொழிலாளர் நலத்துறை ஆணையாளர். அந்த ஆள் பேர் பலராமன். என்ன ராமன்? அந்த பலராமனை காட்டிலும் பெரிய ராமனை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. 5 படித்த அந்த மனுஷனை காட்டிலும் ஒரு கையை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற தேவனுடைய கிருபையினாலே 7 படிப்புகளை படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். சதமார் இல்லையா? இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? யார் இந்த இயேசு? எனக்குள் இருக்கிறதான இந்த கேள்வியை போல இந்த ராத்திரி வேளையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு இது 4 நாள் இருக்கிற அந்த ஆள் திடீர்னு இந்த ஆளை கூப்பிட்டு இயேசுவை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க. இந்திய சுதந்திர வேலை நல்ல வேலை ஒரு கொடி இருக்குது. கொடி கொண்டு வந்து உனக்காக கர்த்தருக்கு அடுத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சத்தமரம் இல்லையா? உலகத்திலே அழகான கொடி நம்ம ஊர் கொடி தான். கையை தட்டியா என்னையா? இந்த கொடியை மாதிரி கொடி எங்கேயுமே கிடையாதுயா. அது போல ஒரு நாட்டிலிருந்து வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? ஒரு கேள்வி கேள்வி. இந்த இயேசு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த கேள்வி ஒரு குள்ளமான ஒரு மனுஷனுக்கு, என்ன மாதிரி இருந்தவனுக்கு வந்துச்சு. அவன் நல்லா படித்தவன், டாக்ஸ் கலெக்டரு. அவன் பேர் வந்து சகேயு. அவன் பேர் என்ன? அவன் பேர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து வாசிக்கிறோம். ஒரு சிஸ்டர் நமக்காக வேகமாக வாசிப்பாங்க. அவர் எரிகோவில் பிரவேசிக்கையில் அதன் வழியாய் நடந்து போகையில், ஓ டாக்ஸ் கலெக்டருக்கு சீஃப் டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவான். எப்படி இருந்தான் அவன்? என்ன மாதிரி பிச்சைக்காரன்? ரிச் மேன். He was a rich man and he was the chief of the tax collectors. ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான இருந்த என்னை போன ஒரு குள்ளமான மனுஷன். அவன் பேர் சகேயு. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா. அடுத்த வசனம். அவன் கேட்ட அவனுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாம் சொன்னா பாட்டு பாடுறான். தம்பி உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறாரு. அவர் எப்படி இருப்பாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு சர்ச் வந்து ரெக்ஸ் தியேட்டர் இருக்குல்ல, லிட்டில் இந்தியாவில், நமக்கா தெரியாது. ஐயோ, இப்போ என்ன படம் ஓடுது? வாலு, அடுத்தது தோல், அப்புறம் மூக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். சினிமா தியேட்டர் எங்கே இருக்குது, என்ன படம் ஓடுது, தலைவர் நடிக்கிறாரு. யார் நடிக்கிறா? அவன் தலை. ஐயப்பா, உனக்கு அப்போ என்ன இருக்கு? தலை இருக்கிற எல்லாருமே தலை தான். சத்தமாக இல்லையா? தலை இல்லைன்னா உன் பேருனா முண்டம்.
வாழா உனக்கும் எனக்கும் பேர் முண்டம். தலை இருந்தால் தொட்டா நமக்கு மதிப்பு. எத்தனை பேர் எல்லாம் சொல்லுங்க. இவன் என்ன நினச்சான், இந்த கண்ணெல்லாம் திறக்கிறாரு, 5 அப்பம் 2 மீன் வச்சு 5000 பேருக்கு போஷிக்கிறாரு, ஐயோ குஷ்டரோகிகள்லாம் சரிப்பட்டுறாரு, யார் இந்த இயேசு, அவர் எப்படி இருப்பார்? நான் சர்ச் அங்கே நடத்தின்னு இருக்கிறேன், ரெக்ஸ் தேட்டருக்கு முன்னாடி. காலையில் 9 மணிக்கு நான் சர்வீஸ் 12 மணிக்கு கீழே வர ஒரு கும்பல் கீழே அந்த ரெக்ஸ் சிக்கன் அந்த ஸ்டாலில் உட்கார்ந்துருக்குது. பார்த்தேன், ஏய் சர்ச்சுக்கு வராம இங்கே உட்கார்ந்துருக்கா, என்ன பண்ணிட்டு? ஐயோ பார்த்து என்ன தேட்டரு என்னாச்சு, உள்ள ஒரு சினிமா நடிக்க போயிருக்கிறா. யார் போயிருக்கிறா? எத்தனை மணிக்கு போனா? 9 மணிக்கு போனா. இன்னும் வரலையா? வரல. நீ எதுக்கு உட்கார்ந்துருக்கிற? உள்ள போனவன் எப்படி இருந்தாலும் வெளியில வந்து தானே ஆகணும். அதுக்காக அவன் முகத்தை பார்க்கறதுக்காக இவன் மூஞ்சில ஈயத்தை காசி ஊத்த மேலே வராம இங்க உட்கார்ந்துட்டு பார்த்துக்கிட்டு 12:30 மணி ஆன பிற்பாடு அவனும் வந்தாளாம். வந்த வேகத்தில் அவளுக்கு பெரிய எஸ்டார்ட், கதவு கார் கதவு தந்தன தொப்புன்னு உள்ள போய் பண்ணிட்டான். அவ போயிட்டான். இவன் வரான். அது மூஞ்சியும் முகர்கட்டியும் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் உட்கார்ந்து அது வெளியில வந்து அது போயிடுச்சு. இவன் அப்படியே பறந்துக்கிட்டே போயின்னு இருக்கிறான். சாதாரண ஒரு நடிகையை பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இந்த சகைக்கும் ஆசை இருந்துச்சு, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, யார் இந்த இயேசு, இவ்வளவு அற்புதங்களை செய்கிற இயேசு எப்படி இருப்பார் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள் எழுந்தது. வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த வழியில வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் வேகமாக ஓடி என்ன பண்ணி, இங்கே உட்காந்துருக்க நம்ம ஊர்ல இருந்து வந்தோம், நம்ம எல்லாம் நல்ல மரம் ஏறுவோம். முடியுதோ முடியலையோ மாங்காய் திருறதுக்காவது சத்தமரம் இல்லையா, தேங்காய் பறிக்கிறதுக்கு ஏறி. இப்போ நம்ம ஊர் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சியா, தேங்காய் மரம் ஏறது கூட மிஷின் வச்சிருக்கான், மோட்டர் போட்டுட்டு அப்படின்னு ஏறுது. அந்த காலம் மாதிரி காலில் போட்டு ஏறலாம் இல்லை, நம்மள மாதிரி ஒரு ஹைடெக் யாருமே கிடையாதுயா. சத்தமாக சொல்ல சொல்லு. வெள்ளைக்காரன் நீராவி வச்சு என்ஜின் தான் ஓட்டுறான், நம்ம புட்டு சுடுறோம், இடியாப்பம் சுடுறோம், கொலா புட்டு சுடுறோம், இட்லி சுடுறோம். உலகத்திலே பெஸ்ட் டிஃபன் நம்ம தான் கொடுக்குறோம். அல்ல எத்தனை பேர் எல்லாம் சொல்லுவீங்க? இப்படி நமக்குள்ள எல்லா அறிவும் இருந்து நம்ம சும்மா இருந்தோம்னா கர்த்தர் கணக்கு கேட்பாரு. மேலே ஏறும்படியாய் அவன் மரத்தில் ஏறி அவர் போகிற வழியிலே காட்டத்தி மரம் என்று ஒரு மரம் இருந்தது. மரத்தில் 2 விதம். அத்தி மரம் என்பது சாதாரணமாக இருக்கும், காட்டத்தி மரம் என்பது அந்த மரத்தினுடைய உடம்பு ஃபுல்லாக முள் இருக்கும். இவன் யாரு? டாக்ஸ் கலெக்டரில் சீஃப். இவன் யாரு? ஐஸ்வர்யவான். தேசத்திலே சமுதாயத்திலே ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்தான், நல்ல படிப்பிலும் வசதியிலும் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவன் மரம் ஏறினான். என்ன ஏறினா? சத்தமரம் இல்லை சொல்லுங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கோட்லாம் போட்டு டக்கின் பண்ணிட்டு வெளியில ஒரு கொய்யா மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, நீங்களாம் வரதுக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்தான், இந்த பாட்டு தம்பி சபரிமுத்து சீக்கிரம் வந்துட்டான். சீக்கிரம் வந்துட்டு சர்ச்சை பார்த்துட்டு வெளியே நின்று இருக்கிறான். நான் டாக்ஸியில் வந்து இறங்கினே சௌரிமுத்தை நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன். தம்பி என்ன இங்கே நிற்கிற? யாரும் இன்னைக்கு வரலங்க, நான் வெளியில் 6:30 மணிலேருந்து நிற்கிறேங்க. நான் சொன்னேன், கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கிற, 2 பேர் உள்ளே போவா. அப்போ அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் கொய்யா மரத்தில் இதே கோட் போட்டுக்கிட்டு டக்கின் பண்ணிட்டு டர் மேலே ஏறிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்களில் ஒரு 10 பேர் பார்த்துட்டீங்க, என்ன நினைப்பீங்க? ஐயோ, இந்த ஆள் கோட்டு போட்டுன்னு இருக்கிறான், டக்கின் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனால் என்ன ஏறுறான்? இந்த ஆள் நல்லா தான் இருப்பான் போல இருக்குது, நடுவில் உட்பிரிச்சு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்த ஆளுக்கு நட்டு கலந்துருச்சு போல இருக்குது, எல்லாத்தையும் போட்டுட்டு மரம் ஏறுறானே அப்படின்னு கேவலமாக பார்ப்பீங்க. அப்படி கேவலமாக பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி கூட்டம் வரத்துக்கு முன்னாடி அவன் ஓடி வந்து அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி உடம்புகள் எல்லாம் கிளியத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு கிளையில உட்கார்ந்து கொண்டு இயேசு அப்படி போகும் பொழுது எட்டி பார்க்கலாம் என்று சொல்லி ஆசைப்பட்டான். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நாம் போகிற கஷ்டம், நாம் விடுகிறதான கண்ணீர், நம்ம இந்த ஊரில் வந்து சும்மா வேலை செய்யலைங்க. இந்த ஊரில் வேலை செய்கிறது நம்முடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு எல்லோ காயின்னு. சத்தமாக இல்லை சொல்லு. நானும் நீ ஏஞ்சி வேலைக்கு போகலன்னா இங்கே சீன முதலாளி சும்மா மாதத்தில் சம்பளம் கொடுக்க மாட்டான். நம்ம ரத்தத்தை புழிஞ்சி எடுத்தால் தான் நமக்கு சம்பளம். எத்தனை பேர் எல்லாம் சொல்கிறீங்க? ஆனால் நம்ம ஊரில் இருக்குதுக்கு பாருங்க, அதுங்க நினச்சிட்டு இருக்குது சிங்கப்பூரில் நடு ரோட்டில் ஒரு பெரிய மரம் வச்சுன்னு இருக்கிறானுங்க, அந்த மரத்தில் ஃபுல்லாக காசை தொங்க விட்டுன்னு இருக்கிறானுங்க. அங்கே நம்ம ஏறி லைனில் நின்று பறிச்சு இதுங்களுக்கு மாதம் அனுப்பி நம்ம போகும்போது கோசம் ஒன்றுமே இருக்காது. நீயும் நானும் நினச்சிட்டு போவோம், மாதம் அனுப்பிச்சிருக்கிறோம், ஒரு வீட்டை வாங்கி வாசலை வாங்கி கட்டி போட்டிருக்கோம், நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் கோசம்.
அப்போ எப்படி இருக்கும்? போன மச்சான் திரும்பி வந்தான்ற வேகத்தில், போன வேகத்திலேயே சோறெல்லாம் சமைச்சு போட்டீங்க, ரொம்ப நன்றி, நான் இருக்கிற இடத்துக்கு போயிடுறேன். அங்கே போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அங்கே காசும் கஞ்சியும் இருக்குது, குடிச்சிட்டு உங்களுக்கு மாதம் மாதம் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுறேன், இனிமே என்னை தொந்தரப்படுத்தாதுன்னு சொல்லி திரும்ப இங்கே ஓடி வருகிற சூழ்நிலையில் நம்மில் அநேக சகோதரர்கள் உண்டு. இந்த ராத்திரி வேளையில் உன்னிடத்தில் கேட்கிறேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னார், இந்த இயேசு கிறிஸ்து, முன்னறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாறும் ஐயா. அவன் அநீதியாய் வரி வசூலித்தவன், அநேகருடைய வயிறுகளில் அடித்தவன், அவன் குள்ளமான மனுஷன். அவனுக்கு இருந்த பிரச்சனையிலே பணம் இருந்தாலும் கூட மரக்கிளைகளிலே போய் உட்கார்ந்தான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்படியாய் அந்த இடத்துல உட்கார்ந்த பொழுது இயேசு வந்துட்டு இருக்கிறாரு. கூட்டமாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் எம்எல்ஏவே பார்க்க முடியாது. ஹலோ, இந்த ஊரில் துணை பிரைம் மினிஸ்டர் கூட நேராக வந்து என் கை குலுக்கிட்டு போறாரு. நம்ம ஊரில் எம்எல்ஏ பார்க்கணும், முதல்ல அவன் டிரைவரை பார்க்கணும், அப்புறம் அவனுடைய பிஏவை பார்க்கணும், இவனுக்கு நடுவில் வேற வெட்டணும். ஐயா இப்போ தான் குளிச்சுட்டு இருக்கிறாரு. யார் சொல்லுவா? டிரைவர் சொல்லுவான். உள்ளே போய் நம்ம நின்றுட்டு இருந்தா அவர் ஒரு நல்லா போட்டுட்டு சில்கு சட்டை எல்லாம் ஜிப்பால், நீங்கள் தானே, என்ன விஷயம், மனு கொடுக்குறேன் ஐயா, கொடு, வாங்கி தூக்கி போட்டு அம்பாடி போயிட்டு இருப்பான். நம்ம பார்த்துட்டு இருப்போம், வரும் 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 வரும், என்னத்த வரும், கொட்டாவி தான் வரும். ஆனால் இங்கே பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்படி கூட்டம் போயிட்டு இருக்கும்போது அவன் நினைச்சான், நான் மேலே உட்காந்துறது யாருமே தெரியாது, சீக்கிரமா ஏறி வந்து உட்காந்துட்டோம், இனிமே நம்மளை யாரை பார்க்க போறோம் பார்த்துட்டு இருந்தான். கரெக்டா இயேசு அப்படி வந்தார். வந்தான்னு அந்த மரத்துக்கிட்ட நின்னாரு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நல்ல வியூப்பா. அவர் தலையை பார்க்குறான், மூஞ்ச பார்க்குறான், அவர் உடம்பெல்லாம் பார்க்குறான். இவர் தான் அந்த இயேசுவா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இயேசு இப்போ மேலே பார்க்குறாரு. அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஐயோ நம்ம உட்காந்துருக்கு எவனோ போய் சொல்லிட்டான் பொழுது. ஏன்னா நம்மளால் ஒருத்தன் அங்கே இருப்பான். சத்தமரம் இல்லையா? உலகத்தில் எல்லாம் சொல்கிறானுங்க, சந்திர மண்டலத்தில் முதல் போனவன் யாரு? ஐயோ என்னையா, இந்தியன் சந்திர மண்டலத்துக்கு முதல் போனவன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் போய் அமெரிக்கா தேசத்து கொடிய நட்டுட்டு சொன்னானா, அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, கொடி நட்டுட்டோம், நாங்க தான் முதல்ல கால் வச்சோம். பின்னாடி ஒரு மலையாளி கேட்டான், சாயா வேணுமா காஃபி வேணுமா? ஏன்னா இவன் போறதுக்கு முன்னாடியே நம்மால் அங்கே போய் உட்காந்துருக்கிறான். நம்ம போகாத இடமே இல்லையா? சத்தமாக இல்லையா? இப்போ நினச்சிருப்பான் நம்மை பற்றி யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அந்த நேரத்தில் இயேசு கேட்டார், மேலே உட்காந்துருக்க சகையை பார்த்து, சகையவே கீழே இறங்கி வா. அவனுக்கு இன்னும் என் பேரை கூட போட்டு கொடுத்துட்டானுங்க. சத்தமாக இல்லையா? கீழே இறங்கி வந்தான். இயேசு அன்னைக்கு அவன்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டில் தங்கணும். என்ன சொன்னார்? சத்தமாக இல்லையா? இறுதிராஜ் இப்போ இந்த ஊர் பிரைம் மினிஸ்டர் லீசன்லுங்க வராரு. உன்னை பார்த்து சொல்கிறாரு, டே தம்பி, நான் இன்னைக்கு ஒரு ராத்திரி உன் கூட தங்குறேன். அவனை கையில் பிடிக்க முடியும்? நாளைக்கே வேலையை ரிசைன் பண்ணுவான், சட்டை பேண்ட்லாம் மாற்றிடுவான், ஒயிட் அண்ட் ஒயிட் ஆயிடுவான். இன்னிலேருந்து நம்ம கூட பேச விட மாட்டான். அல்லையா? பாஸ்டர் டேனியல் உங்கள் சர்ச்சை கூட வரமாட்டான். சத்தமாக இல்லையா? அவன் சொல்லுவான், பிரைம் மினிஸ்டரே என் வீட்டுக்கு வந்துட்டாரியா, அப்புறம் என்ன எங்க டேனியல் பாஸ்டரு, பாபு பாஸ்டரு, இவங்கெல்லாம் பாஸ்டரா, நானே ஒரு பாஸ்டர் தான். இப்போ சத்தமாக இல்லையா? இப்படி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சகைவை பார்த்து சொன்னார், சகைவே கீழே இறங்கி வா, இன்றைக்கி நான் வீட்டில் தங்க வேண்டும். அருமையான சகோதரனே, இந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நம்முடைய 69வது அந்த சுதந்திர தின விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வெற்றுமை. வெளியே சிரிச்சிட்டு இருக்கிறோம், வெளியே ஆடி பாடி கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம லிட்டில் இண்டியாவுக்கு ஓடுகிறோம்? யாராவது ஒருத்தனை பார்த்து அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசினா அடுத்த ஒரு வாரத்துக்கு நமக்கு ஒரு பலன். நம்முடைய சொந்தக்காரனை பார்க்கிறோம், நம்முடைய நண்பர்களை பார்க்கிறோம், நம்முடைய ஊர் ஆட்களை பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஒரு பலன். இன்றைக்கு நான் ஒரு பலனை குறித்து பேசுகிறேன். இந்த இயேசு உன்னுடைய வீட்டிற்கு வருவார் என்று சொன்னால், உன்னுடைய உள்ளம் என்கிற வீட்டிற்கு இயேசு வருவார் என்று சொன்னால், வசனம் சொல்லுது, கீழே இறங்கி வந்தப்ப இயேசு சகை வீட்டுக்கு போறானோன்னு எத்தனை பேர் நம்ம சொன்னோம், ஐயோ இந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை, பாவிகளுடைய வீட்டுக்கு போறாரு. எங்க போறாரு? யாருடைய வீட்டுக்கு போறாரு? எப்போ டாக்டருக்கு போவ பிரதர் கோபி? கோபி எப்போ டாக்டர் போய் பார்ப்பீங்க? நீங்க என்னையா கேள்வி கேட்குற மனத்தனமா? உடம்பு சரியில்லைன்னா தான் டாக்டர் பார்ப்பேன். நான் டெய்லி டாக்டர், ஹாய் டாக்டர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் கேட்பேன். எப்போ நமக்கு மூக்கு ஒழுகுதோ, எப்போ தலை சுத்துதோ, எப்போ முதுகை பார்க்குறோமோ, எப்போ நமக்கு நடக்க முடியாமல் இருக்குமோ, அப்போ போய் டாக்டர் டாக்டர் எனக்கு அவன் வந்து நீங்கள் போனப்பா உனக்கு தலை வலிக்குது, உனக்கு வயிற்று வலிக்குது, இந்த மருந்து கொடுக்குறேன்னு சொல்கிறான். என்ன பண்ணுது? நீ உடனே சொல்லு, காலையிலேருந்து போகுது, மூக்கெல்லாம் ஒழுகுது, நீ என்ன சொல்றியோ அதுக்கு தான் அவன் மருந்து கொடுக்குறான். அவன் உனக்கு கண்டுபிடிக்கிறது இல்லை, நீ போய் சொல்ற வயிறு வலிக்குது, வயிற்றால அதுக்கு அவன் மருந்து கொடுக்குறான். இயேசு பாவிகளுக்கு தான் இயேசு.
என்ன மாதிரி உடைக்கப்பட்டவனுக்கு தான் இயேசு, இருதயம் நறுங்குண்டவனுக்கு தான் இயேசு, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவனுக்கு தான் இயேசு. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? உன்னுடைய உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் வரக்கூடியவராக இருக்கிறார். எப்போ இயேசு சகையை வீட்டுக்கு போனாரோ அவர் ஒன்றுமே சொன்ன, ஆண்டவரே 4 தடவையாக வட்டி வாங்கினேன், நான் திரும்ப கொடுத்துட்றேன். யாருக்கிட்டே வயிற்றுலையும் வாயிலையும் அடித்து வாங்கினேன், நான் திரும்ப கொடுத்துட்றேன். இனிமே இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு மாற்றம் வந்தது. அல்லேலூயா, சத்தமாக இல்லையா? இயேசு கிறிஸ்து எந்த காலேஜுக்கும் போய் படிக்கல, ஆனால் அவருக்கு பேர் மாஸ்டர். ஒரு அல்ல சொல்லுங்க. அவருக்கு பேர் டீச்சர். எத்தனை பேர் அல்ல சொல்லுங்க? அவர் MBBS MD FRCS லண்டன்லாம் படிக்கல, ஆனால் அவருக்கு பேர் ஹீலர். சத்தமாக இல்லையா? அவருக்கு பெரிய பெரிய இராணுவம் இல்லை, அவருக்கு ஒரு மிலிட்டரி இல்லை, அவருக்கு ஒரு பெரிய போர்கள் எல்லாம் வென்றவர் அல்ல, ஆனால் அவருக்கு பேர் உலகத்தை ஜெயித்தவர். சத்தமாக அல்லையா? இப்படிப்பட்டதான ஆண்டவரை குறித்து இந்த ராத்திரி வேளையிலே உன்னோடு கூட சவாலாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகள் உண்டு, எனக்கும் பிரச்சனை உண்டு, உனக்கும் பிரச்சனை உண்டு. 69 வருடம் இந்தியா சுதந்திரம் பெற்றது, மிகவும் நல்லது. ஆனால் இந்த நாளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஒரு சுதந்திரம் வேண்டும். உள்ளான மனுஷனுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் வேண்டும். அந்த சமாதானத்தை NTUCலையோ கோல்ட் ஸ்டோரேஜ்லையோ ஜாயின்ட்லையோ போய் வாங்க முடியாது. அந்த சமாதானத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் விடுதலை பெற்றவனாய் அவன் சுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரே வழி, உலகத்தில் இருக்கிற ஒரே வழி, பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரே கதவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த ராத்திரி வேளையில் அருமையான சகோதரனே, நீ எந்த பாருங்க, முஸ்லீம் இதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அவர் நல்ல பாட இந்த வயசில் ஒரு என்ன வயசு ஐயா உங்களுக்கு? ஐயா எவ்வளோயா? சோதரம். எத்தனை வயசு? பக்கத்தில் பார்த்து சொல்லு. 78. எதுக்கு தெரியுமா சொல்ல சொன்னேன்? நான் நீ 78 கையில் குச்சி வச்சுட்டு தான் போவோம். 78ன்னா போடுது பார்த்தியா? மைக்கை எடுத்து அடி அடின்னு அடிக்குது. அதுக்கு காரணம் 78 அவருக்குள் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான என் அன்பு சகோதரனே, உன்னை ரொம்ப நேரம் எடுக்க நான் விரும்பலை. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த இடத்துல கூப்பிட்டு நமக்கு 69 வருஷம் சுதந்திர தினம் கொண்டாடான்னு சொல்லி, ஏன்னா உன்னை போல் தான் ஒரு காலத்தில் நான் இருந்தேன், இவனுங்க கூட்டி வச்சுட்டு இவனுங்க மதம் மாற்றி நிற்கிறானுங்க. ஹலோ, எத்தனை பேர் மனசில் இது ஓடின்னு இருக்குது? 25 வருஷத்துக்கு முன்னாடி என் மனசில் இப்படி தான் ஓடின்னு இருந்துச்சு. அந்த கிளவி சொல்லிச்சு பற்றியா இயேசுவை பற்றி? இந்த கிளவிக்கு வேறு வேலை இல்லை, இந்த கிறிஸ்தவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை. எங்கே போனாலும் இயேசுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கோனாங்க, இவனுங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்ச நாட்கள் உண்டு. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ இன்றைக்கு வரைக்கும் நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் அப்பா என்னை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறது யாருன்னே தெரில, நல்லா பிரசங்கம் நல்லா இருந்துச்சு. யார்கிட்ட சொல்கிறான்? என்கிட்டயே சொல்கிறான். இப்படி தவறு பண்ண அப்பனை மன்னிக்கிற ஒரு உள்ளம் வேணும்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே வரும். நீ சோர்பட முடியும், பிரச்சனைகள் மாற முடியும். இந்த தேசத்துலேயும் கர்த்தர் உன்னை ஒரு தலையாய் வைப்பார். சத்தமாரம் இல்லையா? நல்ல சத்தமாரம் இல்லையா? அதனால நான் சொல்கிறேன் தம்பி, என் ஊரில் நீ போய் கேளுங்க. மெட்ராஸ்லேருந்து எத்தனை பேர் வந்துருக்கீங்க? மெட்ராஸு 1 2 3 4. எங்கேருந்து வந்திருக்கீங்க? கொளத்தூர். நீங்கள் எங்கள் தம்பி? மதுரவாயில். ஐயோப்பா, நீங்கள் தம்பி? குடமங்கலம். ஓகே. வேறு யார் இந்த மெட்ராஸு? அங்கே யாரும் கை தூக்குனாங்களே? சரி, 2 பேர் தான் இருக்கிறீங்க. நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தனை பார்த்தேன், தம்பி எங்கேருந்துடா வந்திருக்கேன்னு கேட்டேன். மெட்ராஸுன்னா, மெட்ராஸா? மெட்ராஸில் எங்கே அப்படின்னு கேட்டேன். கும்பகோணம்னா. ஹலோ, அவன் நினச்சிக்கிட்டான் என் தலையில் அம்மியை வச்சு மிளகா அரைச்சிட்டு போயிடலான்னு. நான் மெட்ராஸ்லேயே படித்தவனாச்சே, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இந்த ராத்திரி வேளையில் உன்னை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கர்த்தரை ஒப்புக்கொடு, ஆண்டவரை ஏற்றுக்கொள். இந்த நாளில் இயேசுக்குன்னு உள்ளத்தை கதவை திறந்து கொடு. ஒரே காரியத்தை செய். ரொம்ப நீ போய் மலை ஏறி அங்கே இருக்கிற கிளியை பிடிச்சி அது கழுத்தை நெசுக்கி அந்த ரத்தத்தை பிடிச்சினாலும் உனக்கு வழி இல்லை. ஒரே ஒரு வழி, உள்ளத்தை திறந்து கொடு. எதை திறந்து கொடு? உன் இருதயத்தை யாராருக்கோ திறந்து கொடுத்த, எல்லாம் வச்சுட்டு போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு ஆளுக்கு திறந்து கொடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் திறந்து கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நிற்போம். லெட் அஸ் ஸ்டாண்ட் அப் ஆன் அவர் ஃபீட். எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்போம். உங்கள் கையில் இந்த பத்திரிகை, இந்த பேப்பர் கொடுக்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு கேள்வி, இந்த இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். தம்பி, நான் வேர்ஜ் பில்டிங்கில் 4வது மாடியில் சர்ச் வச்சுருக்கிறேன். அவங்க
சர்ச் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. 37 வீராசாமி ரோட்ல உங்களுக்கு ஆங்கிலமும் கம்ப்யூட்டரும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் சர்ச்சுக்கு வாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். லிட்டில் இந்தியாவில் 35 சர்ச் இருக்கு. எதுக்காவது ஒன்றுக்கு போங்க. சத்தமாக வரும் இல்லையா? ஒருவேளை நான் சொன்னது உனக்கு கேள்வி இருக்குன்னு சொன்னால், ஏன் இவ்வளோ தூரம் பேசுனியே, பெரிய லாடு மாதிரி பேசுனியே, லபுதோஸ் மாதிரி பேசுனியே, எனக்கு இந்த கேள்வி இருக்குன்னு நினச்சின்னா, வேர்ஜ் பில்டிங்கில் செங்ஷியாங் பில்டிங்கில் 4வது மாடியில் நான் இருக்கிறேன். என் பேர் பாஸ்டர் பாபு. சத்தமாக வரும் இல்லையா? ஆமாம், வந்தான் ஏதோ பேசுனா, சொன்னதுக்காக ஒரு 40 நிமிஷம் பேசினா போயிட்டான். இல்லை, உனக்கு சவால் வச்சுட்டு போகிறேன். உனக்கு கேள்வி இருந்தால் வந்து கேள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த ராத்திரி வேளையில் let us give ourselves to Jesus. இயேசுடைய கருத்தில் போடு. எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த ராத்திரி வேளையில், ஆண்டவரே, இந்த இயேசு சகையுடைய வாழ்க்கையை மாற்றினது உண்மை என்று சொன்னால், இயேசு வந்தால் வாழ்க்கை மாறும், இயேசு வந்தால் வாழ்க்கை மலரும், இயேசு வந்தால் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் என்று சொல்லி இந்த குள்ளமான இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறானே, ஒரு வேளை என் வாழ்க்கையில் இன்றைக்கு நான் என் இருதயத்தின் கதவை திறந்து கொடுக்குறேன். பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓ, நீங்கள் கடந்து போன போதில் நானும் என் வாழ்க்கையில் கடந்து போகிறேன் என்று சொல்கிற அன்பு தம்பி, அன்பு சகோதரனே, உன் உள்ளங்கையில் நீ உயர்த்துவா என்று சொன்னால் உனக்காக 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு இங்கேருந்து போகிறேன். இஃப் யூ வாண்ட் த ப்ரேயர், எனக்கு இந்த ஜெபம் வேணும்னு சொல்கிறவங்க கண்களை மூடும். யாரும் கண்ணு திறக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு வெக்கமே நம்ம தமிழுங்களுக்கு தான். பக்கத்தில் இருக்கிறவங்க கை தூக்குனாக்கா திட்டுவான். ஆகையினால இந்த பேப்பர் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன், இயேசுவை சொந்த ரட்சகமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பேப்பரில் அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. பேப்பர் வந்து அவங்களுக்கு சொந்தம், ஆனால் அவங்க இருதயம் ஆண்டவருக்கு சொந்தம். சத்தமாக வரும் இல்லையா? இருக்கிற இடத்துல கரங்களை தூக்கும். வெக்கப்படாத. தேங்க்யூ தம்பி, உன் கரங்களை தூக்கு, நல்ல கையை தூக்கு. உனக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேற வையுவா, கவலைப்படாத. நல்ல கை தூக்கு. குவார்டர் இல்லை, ஆஃப் இல்லை, ஃபுல்லாக தூக்கு. நம்ம கையை ஃபுல்லாக தான் தூக்கணும். நம்ம ஊரில் குவார்டர் ஆஃப்லாம் அடிச்சு நமக்கு பயமாக இருக்குது. எங்கே கையை தூக்குனா பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவானே. எல்லாம் கரங்களை தூக்கி ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேளையில் கரங்களை உயர்த்தின அன்பு சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த சிங்கி தேசத்தில் எங்களுடைய வாழ்க்கை சுலபமானது அல்ல. பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே கர்த்தாவே நாங்கள் படுகிற பாடுகள் உமக்கு தெரியும் சுவாமி. இந்த நாளில் எங்கள் குடும்பங்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சகையின் வாழ்க்கையை மாற்றின தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதையா ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உரத்த சத்தமாய் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். God bless you and God be with you. Okay, please be seated. Please sit down. Okay, you want to thank Pastor Babu for the word, right? I know time is catching up. Now, can you please fill up the decision slip they're given to you, right? One is, I want to know more of Jesus. The other one is, I want to accept Jesus as my Savior, right? In Tamil, right? So tick the right boxes. Now, in front of your pews, you notice the ballpoints there, right? In front of your pews. Can you take the ballpoint and just write your name, your handphone number, right? And then we will contact you. Okay? நீங்கள் அமர்ந்து இருக்கிற அந்த நாட்களிட்ட பேனா இருக்குது, அதை எடுத்து அந்த முதல்ல கொடுக்கப்பட்டிருக்க அந்த தாளில் வந்து போட்டுருங்க. The other one, the form that we gave, not this one. இந்த ஃபார்ம்ல but there are ballpoints in front of your pew. முதல்ல கொடுக்கப்பட்ட ஃபார்ம். So you please, once you fill up, pass to the ushers. The ushers there, you see the ushers there. Write your name, your handphone number, and then you tick one of the 2 boxes. Don't tick both boxes. Tick one of the 2 boxes. 2 கட்டம் இருக்கும். அதுல இருந்து ஒண்ணு நீங்க பூர்த்தி செய்தால் போதும். So if you do it quickly, we can go back early, because the bus is waiting. The driver also getting very restless. Okay, and then we will ask the ushers also. Okay, wait. The ushers are also distributing the mystery gift that I told you, right? முதல்ல சொன்னோம் எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு. That is your angpao, by the way. உங்களுக்கெல்லாம் அங்பாவு கொடுக்குறாங்க. This is also donated by another person from the church. இந்த திருச்சபையை சேர்ந்த ஒரு சகோதரி இதை கொடுக்குறாங்க. So every one of you will get an angpao, right? எல்லாருக்கும் கிடைக்கும். So please fill up the form. அந்த ஃபார்ம்ஸை ஃபில் அப் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துருங்க. You don't have the form. Reverend Victor, the one got no form lah. Where's Indra? Sheila, can you pass the form? இது இல்ல form வேற. there, the one. This one, அங்க கொடுக்குறாங்க. the decision slip. That is the form, that decision. Please fill out the form. Don't fill both. This one. நான் இயேசுவை அதிக அறிய வேண்டும், or the other one, நான் இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். Either one, not 2 or both.
ஃபார்ம் இல்லாதவங்க கை தூக்குங்க. There are no forms. Those people. So you want to thank Pastor Babu for that very wonderful message, very inspiring பாபு message. ரொம்ப நன்றி உங்களோட வார்த்தைக்கு. மேலே எல்லாத்தையும் தொட்டு இருக்கோம். கொடுங்க 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 கொடுங்க. கொடுத்துட்டிங்களா? அங்கெல்லாம் கொடுங்க. ஃபில்அப் பண்ணிட்டாங்களா? ஓகே, வெரி குட். எடுத்துட்டீங்களா அந்த ஃபார்ம்? உங்கள் பேர், உங்கள் ஹேண்ட்ஃபோன், அவங்க தங்குற இடம் அந்த டாமிட்ரி. ஐ திங்க் ஐ கலெக்ட் ஃப்ரம் டெம். ஸோ விட்டு கொடுங்க. இல்லை ரெண்டு ஐயா டிசிஷன் ஸ்லிப். Okay, we will contact you once we have gone through the forms. Blessing. Okay. Okay. Thank you. Thank you. You dance very well. உங்களுக்கு கிடைக்கலையா? Okay, how? Have you finished the form? Any more forms, please? Forms You don't முடிக்காதவங்க want to waste so much time. Yeah. Okay, time is running very fast. It's already 11. The driver is getting. Okay, then now we will have to distribute the dog gift. Before the dog gift, can we play the national anthem? Yeah. We want to play the national anthem. Can you all stand up? Yeah, we'll play the national anthem of தேசிய India. கீதத்தை பாட And போகிறோம். then after that, we will distribute a dog gift. All right? National anthem of India. Where is it? जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा शुभ नामे जागे तब शुभ आशीष मांगे गाहे तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे Okay, now we have distributed a dog gift. Maybe we start from the front row, right? Can you all please, the front row? This row, please.
You can collect your door gift. எல்லாம் எழுந்து are you நின்று there? Can you help to distribute? Yeah, this front row first. Okay. One row by row. இந்த ரோ முதல்ல So போங்க we don't rush. Yeah. Everyone will get a door gift. அப்படியே போங்க. Everyone. நீங்க Right? முதல்ல போங்க அப்படியே Whether போங்க. you are guest or you are the Indian migrant national, all of you will get door gift. Okay? ஃபாலோ பண்ணுங்க அப்படியே. Thank you so much. Thank you. Even the pastor Brother. will get a door gift. எந்திரிங்க Yeah. அப்படியே போங்க. Okay? Don't have to rush. Huh? Everybody will get a door gift. No need to rush. Huh? Slowly. Everybody will get a door gift. All the forms, huh? Okay. Okay. Huh? Yeah, yeah.